லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்க. நல்லா இருக்குதுங்க அந்த குரு பயிற்சி. 9ல் இருந்து அவர் 10க்கு வரப்போறார். ஐயா 10ஆம் இடத்துல வரும்போது 10ல் குரு பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் இந்த ஸ்லோகங்கள், இந்த மாதிரி வசனங்கள், இந்த மாதிரியான பழமொழிகள் எல்லாம் ஜோதிடத்தில் நம்பாதீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக குரு பகவான் செயல்படுவார். உங்களுக்கு 6 10ஆம் இடத்தில் வந்து இருந்தார்னா பதவியை பறிக்கத்தாங்க செய்வார். எப்படி பதவியை பறிப்பார்னா, சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பாருங்க. அதுக்கு பேர் ப்ரொமோஷனுங்க. சூப்பர்வைசராக இருக்கிறவரை மேனேஜர் ஆக்குவார், மேனேஜராக இருக்கிறவரை எம்டி ஆக்குவார், எம்டியாக இருக்கிறவரை சேர்மன் ஆக்குவார். இந்த மாதிரியான பெரிய பதவியை கொடுப்பார். ஆகவே சின்ன பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுக்க போகிறார். அதை விட முக்கியம், டிசம்பர்லேருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் கேதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால முதல் 6 மாதங்கள் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரியாக எதுவும் சரியாக வேலை செய்யலையே நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட டிசம்பர் மாதத்தில் குரு கேது இரண்டும் அப்படியே கேள யோகத்தில் கடகத்தில் உச்சனாகி அமையக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் துளாராசிக்காரர்களை நல்ல சம்பாதிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதுக்காக நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா? அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒரு உயரம்னு இருக்குங்க. நீங்கள் லட்சங்களை சம்பாதிக்க போகிறீங்களா, கோடிகளை சம்பாதிக்க போகிறீங்களா, ஆயிரங்களோடு நின்று கொள்ளப் போகிறீர்களா என்பது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலானது. அந்த உயரத்தை இந்த தடவை நீங்கள் எட்டுவீங்கன்றதான் உண்மை. 1000 சம்பாதிக்கிறவருக்கு 5000, 5000 சம்பாதிக்கிறவருக்கு 50000, 50000க்கு 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 50 லட்சத்துக்கு கோடி என்கின்ற விதமாக உங்களுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக உண்டு. 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்தாலே இது வரைக்குமே சொல் பலிக்காமல் போனவர்கள், இந்த பாருங்க இன்னைக்கு கடனை கொடுத்துட்றேன், அன்னைக்கு கடனை கொடுத்துட்றேன், இப்போ பாருங்க அப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கடன் கொடுப்பதாக ப்ராமிஸ் பண்ணி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் போனது, அல்லது இந்த வேலையை செய்கிறேன் அந்த வேலையை செஞ்சு தரேன், இங்கே வா இன்னைக்கு இதை முடிச்சு கொடுத்துட்றேன், இந்த மாதிரியாக ப்ராமிஸ் பண்ண சில விஷயங்களை செய்து முடிக்க முடியாமல் போனவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் இந்த குரு பயிற்சியின் மூலமாக சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா, 4ஆம் இடத்தையும் 4ஆம் அதிபதியையும் குரு பார்ப்பது என்பது நினைத்த வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. இப்போது பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குறது, சின்ன வண்டி வச்சிருக்கிறவங்க பெரிய வண்டி வாங்குறது, லக்ஸரி வண்டி வாங்குறது, என் ஐடியல் என்னோட லட்சியமே இந்த வண்டி வாங்குறதாயா, வந்தவா போய் இந்த வண்டியில் இறங்கணும்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே முதல் 6 மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வண்டி வாகன யோகம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அருமையான யோக பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்குதுங்க. 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெட்டி செலவு, வெட்டி பந்தா போன்றவைகளுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. வளர்ச்சிக்கான கடன்களை வாங்கினா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 10 மடங்கு லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல பயிற்சியாகவே அமைந்திருக்குதுங்க இந்த 2026 குரு பயிற்சி.